ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினி vlogல சொல்லியிருந்தேன்ல, ரெண்டாவது அக்காவோட பாப்பா வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டான்னு. அதோட ஃபங்க்ஷன் vlog தான் இது. ஃபர்ஸ்ட் மண்டே செப்டம்பர் 1 அன்னைக்கு தான் பாப்பாக்கு வந்து மஞ்சள் நீராட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டுல பண்ணியிருந்தோம். மார்னிங் குட்டீஸ் எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. தரா பாப்பாவும் காலேஜ் கிளம்பிட்டான். தர்ணி பாப்பா காலேஜ் இங்க இருந்து கிட்டனால லேட்டா தான் கிளம்பி இருந்தாங்க. அவங்க சித்தப்பா தான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தாங்க பஸ் ஸ்டாப்ல. ஃபங்க்ஷன் வேலையில மறந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் 1 by 1 எல்லாரும் எழுந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. கீக்கி மாமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா, சமத்தா லீவ் எல்லாம் போடாம. போகும்போது எல்லாருக்கும் முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது நீங்க தான் வந்து என்ன பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போதே ஆர்டர் போட்டு போயிட்டாங்க. ஃபைனலா நமக்கும் வேலை விட்டுட்டாங்க. தோசை சுடுற வேலை விட்டுட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டையும் நல்லெண்ணையும் கொடுத்துருந்தோம். எப்படி சாப்பிட போறான்னு தெரியல, அதனால அக்கா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மா பிளஸ் பண்ணிட்டு பாப்பாக்கு வந்து அந்த முட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனி ப்ளீஸ் காமிச்சா அப்படியே முழுங்கிருடா, வாயில வைக்காத முழுங்கிருடா. ரெடி? அவ்வளவுதான், முழுங்கிடா முழுங்கிடா முழுங்கிடா, அவ்வளவுதான்டா டே. முழுங்கிடு முழுங்கிடு. ஃபைனலா எப்படியோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு அந்த முட்டை நல்லெண்ணெயை கொடுத்துட்டு நான் அம்மாவும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் டிஃபனு. அப்படியே டெரஸ்க்கு போயிட்டு பின்னாடி பாப்பாக்கு பேக்ரவுண்ட்லாம் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். பேசுங்க, எதாவது எங்க போகணும்னு சொல்லுங்க. நட்டிங்கடாப்பா இவ்வளவு நேரம் அப்படி இப்படின்னு இல்ல. ஆக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், பின்னாடி நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோன்னு சொல்லி எங்க மாமா வேற ஆக்ஷன் மட்டும் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி வீட்டுல பேக் ட்ராப் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ்க்கு. டெரஸ்ல வந்து இந்த ஒரு வீடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னா, டெண்டன்ட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா இங்க ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவாங்க. தனியா இதுக்குன்னு டேபிள் சேர் எல்லாம் வாங்கி ஹவுஸ் ஓனர் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கிருந்து கீழே வந்துட்டு பாப்பாவோட பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அக்காவும் பெரிய அக்காவும் சேர்ந்து வாசல்ல எல்லாம் குங்குமம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு தட்டு வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கிளம்பிட்டோம். நமக்கு தான் பக்கத்துலயே கோயம்பேடு மார்க்கெட் ஆச்சு. ஸோ அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள வர அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி கோயம்பேடுல பூக்கடைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கேன். ஃப்ரூட் ஷாப்க்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். அம்மாக்கு தேவியக்காக்கு எனக்கு 3 பேருக்குமே சேர்ந்த மாதிரி அங்கேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டேடியுமே அப்படியே மெட்ரோல வந்துட்டாங்க. அவங்களையுமே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் 1 by 1 அப்படியே மேல ஏத்திட்டு பாப்பாவோட சாரி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும். ஸோ பாப்பாக்கு அப்படியே மெஷர்லாம் பண்ணிட்டு நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க டேடி உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு பிடிச்ச பாட்டை யூடியூப்ல போட்டுட்டு அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு. நான் எங்க அப்பா பாடுறதை கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீக்கிக்கு வேற ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு. 3:30க்கு அவளை போய் பிக்கப் பண்ணன்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு கீக்கியை பிக்கப் பண்றதுக்கு நானும் திவ்யாவும் தான் போயிருந்தோம். அப்படியே கீக்கியை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் மேல அக்கா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு அழகா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் குட்டீஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட் பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் போய் கிளம்பிட்டு வந்துட்டேன். தனிமா தான் புலம்பிட்டே இருந்தா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்ன மட்டும் குளிக்க விட மாட்டீங்க அப்படின்னு. நீங்க ஸ்பெஷல் கெஸ்ட் கொஞ்சம் லேட்டா குளிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேல வந்து பார்த்தா அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க மாமா. அண்ட் இந்த பேக் ட்ராப் வந்து மீஷோலயும் அவைலபிளா இருக்கு. 2 வாழை மரம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரிலேஷனா அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பாப்பாக்கு புடவையை வந்து வாழ்த்தி மாமா அக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாப்பாக்கு தலைக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீட்டு முறை வந்து வேற மாதிரி பண்ணுவோம், மாமா வீட்டு முறை வேற மாதிரி பண்ணிருந்தாங்க. ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும் ஒரு ஆளா அப்படின்னு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நானே என்னோட செல்ல பொண்ணுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்து அவளை பூச சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாமி எல்லாம் வேண்டிட்டு லாஸ்டா நான் தான் பாப்பாக்கு தண்ணி ஊத்திருந்தேன். Club sama lebih grammar lah.
தென் பாப்பா குளிச்சுட்டு வரதுக்குள்ள மேல தட்டெல்லாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் அன்னைக்கு. மேல தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே பாப்பாவும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு அவளுக்கு saree எல்லாம் வேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச லைட்டா மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்கா ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தா பாப்பாக்கு. லாஸ்ட் மினி பிளாக்லயே சொல்லியிருந்தால பாடி சரவணா ஸ்டோர்ல தான் saree பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பிளேட்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு குட்டிமாக்கு. எனக்கு இருந்த வேலையில வீடியோ எடுக்கவே முடியல. பாப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து வீடியோலாம் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்கப்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அவங்க டேடி கிட்ட வந்து குங்குமம் மட்டும் வச்சுட்டு டெரர்ஸ்ல தானே ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன், அதனால பாப்பாவை கூட்டிட்டு மேலே வந்தாச்சு. பாப்பா வரும்போது கரெக்டா அந்த சாங்லாம் போட்டிருந்தாங்க, செம்ம வைபா இருந்துச்சு. பாப்பா மேல நிக்க வச்சு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு தனிஷ்காவோட அத்தை வந்து அங்க விளக்குலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. மேலே இவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க போல, நான் பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் பார்த்துருந்தேன். விளக்குலாம் ஏற்றிட்டு பாப்பாவை சுற்றிட்டு அந்த சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. டேடி வந்து மாலை போட்டிருந்தாங்க பாப்பாக்கு. அண்ட் பாப்பாக்கு நிலங்கு வந்து அம்மா ஃபர்ஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 by 1 எல்லாரும் நிலங்கு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பாப்பாக்கு எங்களோட சீரையும் கொடுத்துட்டு அண்ட் பாப்பாக்கு லாஸ்ட்டாக ஆர்த்தி எடுத்து சுற்றி போட்டாச்சு. அம்மே கையெடுத்து கும்பிடுன்னு லாஸ்ட். ஆல்மோஸ்ட் சொன்ன எல்லா ரிலேஷனுமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட சீரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. தனிஷ்காவோட மாமாவும் வந்துட்டாங்க ஓலை வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் குத்து விளக்குலாம் ஏற்றி பாப்பா கையில கொடுத்துட்டு அழகா அவங்க அத்தை வந்து கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சுட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு அவங்க மாமா கையால குடிசை வச்சுக்கிட்டாங்க. எல்லா ரிலேஷனுமே கிளம்பிட்டாங்க. குட்டீஸ் வரைக்கும் மேலே வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களுமே நைட்டு டின்னர் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிக்க 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து தட்டில் வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பாப்பாக்கு நான் வந்து இந்த ஃபுல் ஃப்ராக் தான் வச்சிருந்தேன். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல லைட் கலர் தான், செம சூப்பராக இருந்துச்சு. மறுநாள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுனால நைட்டே உட்காந்து அக்காவுக்கு தட்டெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு நைட்டே. டியூஸ்டே மார்னிங் காலையில் ஒரு 6:30க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் மறுநாளே கிளம்புறோம்னு சொல்லி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம்னால எங்களோட வெட்டிங் டே vlog அண்ட் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் vlogலாம் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிதான் தனிஷ்கா பாப்பாவோட மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.